வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட கேஸ் நிலவரம் என்ன ஆச்சு, அவருக்கு ஜாமீன் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் இங்கே மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. ஆனால் அவங்களுடைய கூட்டணி கட்சியில் ஓபிஎஸ் இருக்கிறாரா இல்லையா, ஏன் அவரை அவருடைய மேடையில் ஏற்றவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்து என்னுடைய கருத்துலேருந்து மாறுபட்டு இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, அதையும் வரவேற்கப்படுகிறதுனே சொல்லலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல செந்தில் பாலாஜி அவருடைய கேஸ் என்னாச்சு, என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்படி அவர் கைது ஆனார்னு எல்லாருக்குமே தெரியும். இடி மூலிமா தான் அவர் கைது ஆனார். ஆனால் அந்த கைது ஆனதுப்ப அவர் ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்கு போனோடனே அவர் சொன்ன விஷயம், எப்படி இடி ஒருத்தங்களை கைது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கோர்ட்டு தரப்புலன்னு சொன்னது அதெல்லாம் கைது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கடுத்து தான் மறுபடியும் அப்பீல் பண்ணுறாரு. எதுக்கு அப்படின்னா ஜாமீன் வாங்குறதுக்காக. அப்படி ஜாமீன் கேட்டு போகிறப்ப அவங்க சொல்கிற ரீசன் என்னன்னா, உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி, தனக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதையெல்லாம் நீதிபதி பார்த்துட்டு இதெல்லாம் அந்தளவுக்கு பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறத மறுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் இன்னொரு முறை ஜாமீனுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. அப்போ அப்பீல் பண்ணுறப்ப அதே ஸ்ட்ராட்டஜி தான் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான். அப்பயும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அமைச்சராகவே இருக்க உங்களால் முடியுது, ஏன் இங்கே இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. சரி, அமைச்சர் பதவியை நம்ம ராஜினாமா பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்ட்டு மறுபடியும் தன்னுடைய ராஜினாமா அறிவிக்கிறாரு. அப்படி அறிவித்த பிறகு மறுபடியும் அவர் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுறாரு. அப்பயும் தள்ளி போடுறாங்க. கடைசியாக இன்னைக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு மறுபடியும் அப்பீல் பண்ணுறப்ப கேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நீதிபதி உங்களுக்கு ஜாமீன்லாம் கிடையாது, இன்னும் 3 மாதத்துக்குள்ளே உங்களுடைய கேஸை முழுமையாக முடிச்சுட்டு நீங்கள் நிரபராதியா இல்லை தண்டனையாளரா அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு கேஸை நடத்திட்டு போங்க, உங்களுக்கு ஜாமீன் கிடையாது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. இது மிகப்பெரிய அடி. இது அவருக்கு மட்டும் இல்லை, திமுகவுக்கு கூட அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இல்லைங்களா, இந்த குற்றங்கள் எல்லாமே அதிமுக பீரியடில் பண்ணது தான். இன்னும் சொல்லப்போனால் அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தப்ப நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கின லஞ்ச பணம் அப்படின்ட்டு பல கம்ப்ளைண்ட் மூலிமா தான் அவர் இப்போ உள்ளார இருக்கிறதுக்கு காரணம். அந்த டைமில் நம்ம தலைவர், அதாவது இப்போ இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமான விமர்சனங்களையும் வச்சாங்க. என்ன அப்படின்னா, இது மாதிரி எங்கள் ஆட்சியில் நடக்காது, இவங்க ஆட்சியில் தான் நடக்கும் அப்படின்னு பயங்கர விமர்சனம் பண்ண அவர் தான் இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஆப்போசிட்டாக பேசாமல் சாதகமாக பேசுகிறாரு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இவர் செந்தில் பாலாஜி வெளியே வராதுக்கு முக்கிய காரணமே நம்ம ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இவர் கைதான உடனே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். எங்களை ஈடி வச்சு பயமுறுத்தி பார்க்குறீங்களா, அதுக்கு நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் திமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் கூட யாருமே பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வீர வசனம் பேசினார். அதனுடைய விளைவோ என்னமோ தெரியல, இவரை கடைசி வரைக்கும் ஒரு ஜாமீன் கூட வாங்க முடியாத அளவுக்கு தான் இப்போ இந்த நீதிமன்றம்னு சொல்லிட முடியாது. இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு பெரும்பாலும் பேசப்பட்டிருக்கு. ஸோ இவர் சொன்ன மாதிரி அவரை வேணும்னு கூடியும் பழி வாங்குறதுக்கு மூலியமாக கூட வச்சிருக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு, சரி ரொம்ப நாள் இல்லை, 2 நாளாச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் என் மண் என் மக்கள் அப்படிங்கிற யாத்திரையை நிறைவு விழாவாக வந்த இவர் இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏவுகணை ராக்கெட் தளத்தை அமைக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பையும் அதுக்கு அடிக்கலும் நாட்டியிருக்கிறாரு நம்மளுடைய பிரதமர். இதையெல்லாம் ஒரு புறம் இருக்க, இவருடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் ஸ்டேஜில் ஏற்றி தான் இவங்களை எல்லாத்தையும் வரவேற்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முடிவு பண்ணியிருந்தார். அதன்படி ஐஜேக தலைவரான பச்சமுத்து அவர்களையும், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஜி.கே. வாசன் அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கார். ஜான் பாண்டியன் அவரும் வந்து அரசியலில் கலந்துருக்கிறாரு. எல்லாருமே கூட்டணி கட்சி அப்படின்னு அறிவித்து எல்லாத்தையுமே மேடையிலே ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு நான் வரேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண பன்னீர்செல்வம் அவர்களை ஏன்
புறக்கணிச்சாங்க அப்படின்னே தெரியல. இன்னும் சொல்லப்போனா பிரதமர் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்சாலே இவர் முன்னாடி போய் நின்று வரவேற்பு செய்கிறவர் தான் நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவரை ஏன் இது நாள் வரைக்கும் புறக்கணிச்சிட்டே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு கேட்ட தொகுதி அவருக்கு குடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அதையும் தாண்டி அவங்க கேட்ட தொகுதிய அவருடைய சின்னத்துல, அதாவது ரெட்டலை சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்புல சொல்லப்படுது. ஆனா பாஜக தரப்புல நீங்க தாமரை சின்னத்துல தான் போட்டியிடணும் அப்படிங்கிற மாரி இவங்க சொல்றாங்களாம். ஸோ இந்த ஒரு விவாதத்துல தான் இது நாள் வரைக்கும் அந்த கூட்டணி இன்னும் ஃபிக்ஸ் ஆகல அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதனால தான் இந்த கூட்டத்திலேயே அவங்கள அழைக்கப்படல, இன்வைட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக போக அடுத்தடுத்து வரும் வீடியோக்குள்ள நம்ம சொல்லுவோம். இப்போ முக்கியமா ராக்கெட் தளத்தை அமைக்கிறாங்க இல்லைங்களா, அது கண்டிப்பாக முக்கியம் தான். ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக அறிவியல் பூர்வமான விஷயங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்தான். அதில் எந்த ஒரு குறையும் சொல்ல. ஆனால் இதை செயல்படுத்துகிற பாஜக அரசு இன்னொரு விஷயத்தையும் செயல்படுத்தணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ மூலிமா கோரிக்கை வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை, உரிய தண்ணீரை இன்னும் தர முடியல. இங்கே இருக்கிற அரசாலையும் சரி, அது நீங்கள் நினச்சா கூட முடியும். ஆனால் நீங்களும் அதில் கண்டுக்காமே இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் மேகதாது அணையை கட்டுறதுக்கு இன்னும் கேரள அரசு முனை வராங்க அப்படிங்கிறதுனால அதை யாரும் இங்கே இருக்கிற அரசு கூடயும் தட்டி கேட்க முடியல. அதை நிறுத்தி வைக்கக்கூடிய, அதை கண்டித்து ஒரு எச்சரிக்கை கடிதத்தை கூடயும் யாராலையுமே இங்கே விட முடியல அப்படிங்கிறதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வியும் கூட. இங்கே எலெக்ஷன் வருது சரிதான், அதுக்காக எல்லாருமே எலெக்ஷனை மட்டுமே குறி வச்சிட்டு இருக்கிறது எந்த வகையும் ஆகும். மக்களுக்கு இப்போ கோடைக்காலம் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நமக்கு தேவையான தண்ணீர் கர்நாடகத்திலிருந்து கிடைக்கல. அதே சமயம் இன்னொரு அணையை கட்டவும் போகிறாங்க. இப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டுக்காம தன்னுடைய தேர்தலில் மட்டும் முழு கவனத்தை செலுத்திட்டு வர்றது எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ராக்கெட் ஏவுகணையை அதாவது தளத்தை அமைக்கிற பாஜக அரசு அதே மாதிரி இங்கே நீங்கள் புதுசாக வரப்போறீங்க அப்படிங்கிறப்ப அணையை நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட இன்னும் பெரிய வரவேற்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கூட என்னோட கருத்து. இங்கே ராக்கெட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் இங்கே சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா, விவசாயமும் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்ப அதுக்குண்டான வழிகளை இங்கே செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கையும் கூட. அதையும் தாண்டி இங்கே சீமான் அவர்கள் இன்னொரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இங்கே சாந்தனு அப்படிங்கிறவர் ஜெயிலே இறந்துருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க. அவங்களுக்கு நீண்ட நாளாகவே விடுதலை தரணும், கருணை மன்னிப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு 3 பேர், அதாவது சட்டப்பூர்வமாக அணுகி தான் நளினி, ரவி, இன்னும் 2 பேர் வந்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னும் 3 பேர் உள்ளார இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இப்போ இறந்தே இருக்கிறாரு. இன்னும் 3 பேர் தான் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களையாச்சும் உயிரோட வெளியே அனுப்பிச்சுடுங்க. அவங்களுக்கு எந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த நாட்டுக்கு போய் வாழட்டும். ஏன் இத்தனை வருஷம் இவங்களை வச்சிருக்கிறீங்க? இந்த சட்டமே சொல்லுது 10 வருஷத்துக்கு மேலே ஒருத்தங்களை வச்சிருக்க வேணாம், அவங்கள விடுதலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற நீங்கள், ஆனால் அதே ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கும் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர் கொள்றவங்களுக்கும் அந்த விதி விலக்கு இல்லை அப்படின்னு ஏன் அறிவிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு. அவருடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரணம் நிகழ்ந்த உடனே அவங்களுக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்தணும், அதுக்காக கொஞ்சம் நேரம் எங்களுக்கு அனுமதி தரணும் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இப்போ சிறையில் இருக்கிற மீதி 3 பேரையாவது உயிரோட விடுவிக்கணும் அப்படின்ட்டு அவர் மிகப்பெரிய கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கோரிக்கை நிறைவேற்றுமா இந்த அரசு? இதில் என்ன அவங்களுக்கு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இங்கே நிறைவேற்றுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த ஜெயிலில் நிகழ்ந்த இந்த ஒரு மரணம் சாதாரண விஷயம் இல்லைங்க. கோர்ட்டே சொல்லியிருக்கு 29ஆம் தேதிக்குள்ளார அவரை அவங்க வீட்டுக்கு ஜாமீன் மூலிமா 1 நாள் 2 நாள் பரோலில் போயிட்டு வர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவரை விடவே இல்லை கடைசி வரைக்கும். அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் என்னுடைய அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சாந்தனு சொல்லியிருக்காரு. அதுக்கும் இந்த காவல்துறை ஒத்துழைக்கவே இல்லை. இப்போ போய் கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு தான் அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனாலும் அவருடைய கடைசி ஆசை நிறைவேறாத ஆசையாகவே போயிருச்சு அப்படின்னு தன்னுடைய பக்கத்தில் சீமான் அவர்கள் பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற 3 பேரையாச்சும் விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ இது விடுதலை செய்யுமா இந்த அரசு அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா புது சேனல் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட என்னுடைய கருத்து முற்றிலும் வேறுபட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அது எந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.